Hi friends, welcome to mohanaillam. இன்னைக்கு நம்ம சுவையான பன்னீர் கிறிஸ்பி பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு 6 பல், பிரெட் கிரம்ஸ் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். முதல்ல பூண்டை கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. பன்னீரை இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் டீப் ஃப்ரை பண்ணும்போது பிரெட் க்ரம்ஸ் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சுவையான கிறிஸ்பி பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.